வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல ஈவினிங் டைமில் சூப்பராக டீயோடு சாப்பிடக்கூடிய ஒரு க்ரன்ச்சியான ஒரு போண்டா தான். அதுவும் நல்ல ஒரு சத்தான வகையில் காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம இந்த போண்டாவை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகளாக நான் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவை பார்த்திங்கனாக்கா ஒரு கையளவுக்கு துருவின கேரட் நல்லா கேரட் துருவுற அந்த கட்டையில் அந்த போல் நைஸாக துருவிக்கிங்க. அதே போல் சௌச்சௌ கொஞ்சம் ஒரு கையளவுக்கு, இதன் கூட கொஞ்சம் முட்டைக்கோஸ் அதையும் துருவி எல்லாத்தையும் சேர்த்துட்டு, இதன் கூட ஒரு பச்சை மிளகாய் நல்ல பெரிய மிளகான்னு எடுத்துருக்கேன். அதை 4ஆக கீறிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சும்மா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சமாக சோம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துருங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதோட காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். சேர்க்காமல் மாவை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சௌச்சௌ கொஞ்சம் ஈரத்தன்மை நிறையா இருக்கிறதுனால இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கும். இதன் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாக்கா போதும். ரொம்ப கூடுதலாக சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்க்கும்போது தான் நமக்கு போண்டா போடுறதுக்கு பதமான அளவுக்கு மாவு நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே நமக்கு தேவையான சைஸுக்கு அப்படியே மாவு இப்படி நம்ம கிள்ளி கிள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா போண்டா ஷேப்புக்கு நமக்கு சூப்பராக வந்துடும். ஒரு மிதமான தணலில் அது முக்கியமானது. மிதமான தண்ணியில் வேக வைங்க. இல்லைனா மாவு உள்ளர வேகாமல் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பராக ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே கண்டிப்பாக சாப்பிடணும்னு தோணும். இதில் காய்கறி சேர்த்துருக்கோங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய போண்டா மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.